ஹலோ எவ்ரிவான். இந்த வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போறோம்னா, நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. நோஜன் செல்வராசான்ற ஒரு இளைஞன், கல்முனையைச் சேர்ந்த இளைஞன் சவுதி அரேபியாவில் வேலை செய்கிற ஒரு போஸ்ட்டுக்கு ஒரு கொமெண்ட் போட்டு அந்த கொமெண்டை திரும்ப அது தான் செஞ்சது பிள்ளைண்டு மன்னிப்பு கேட்டு ஒரு வீடியோ போட்டோம். இந்த சம்பவத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் நான் எந்த ஓன் கமெண்ட்ஸ் தாட்ஸ் தான் நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க, அல்லது உங்களுக்கு இது ஏதும் உங்களை காயப்படுத்தியிருந்தா மன்னிச்சு கொள்ளுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த விஷயத்துல நம்மட இலங்கை தமிழர்கள் பிளஸ் இலங்கை வாழ் முஸ்லிம்கள்ல இருக்கிற அந்த இனவாதம் பேசுறவர்கள், அல்லது அப்படி அந்த இரண்டு மதத்திலையும் இனவாதம் பேசுறவர்கள், அல்லது அந்த காழ்ப்புணர்ச்சி கொண்ட சிலரிட அதிகமான ஷேர்ஸ் அல்லது அதிகமான வார்த்தை பிரயோகங்கள் சில சோசியல் மீடியா அல்லது இந்த நீங்க நினைக்கலாம் சோசியல் மீடியாவில் இருக்கிற எல்லாருமே ஒரு சமத்துவமான அல்லது எல்லாரையும் மதிக்கக்கூடிய ஆக்கலான்னு கேட்டீங்கன்னு சொன்னா இல்லை. அப்படியான ஒரு காழ்ப்புணர்ச்சி கொண்ட சில சோசியல் மீடியா இது பெரிசாக பேசப்பட்ட ஒரு சம்பவம். சுப்பிரமணி என்ற ஒரு நாய் கல்முனையை தாண்டி போக கூட ஒரு கடையோரமா மிதிப்பட்டு அல்லது உதைச்சி, அந்த மிதிச்சவன் ஒரு முஸ்லீம் என்றதால அதை பெரிசா கதைச்சு திருப்பி அந்த பக்கத்துக்கு அவங்க நிறைய காய்ச்சாங்க, இந்த பக்கத்துல நம்மடாக்கள் லூசுத்தனமான சில கதைகள் காய்ச்சி ரெண்டு பக்கமுமே காரசாரமாகி கடைசியா இதுக்கு அனோஜன் ஒரு போஸ்ட், இந்த விஷயத்துக்கு யாரோ ஒருத்தன் கேவலமா சிவனை பற்றி போல இவன் அதை பார்த்து ஒரு அபரிதமான உணர்ச்சியில ஒரு 30 செகண்ட் அல்ல ஒரு நிமிஷம் இருக்கும் அந்த அந்த ஒரு என்னடா இவங்க இப்படி பேசிட்டாங்கன்ற அந்த ஒரு இதுக்கு இவர் ஒரு கொமெண்ட் அடிக்க, இவங்களை அந்த கொமெண்டை மட்டும் தனியாக ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு பரப்பி பெரிய சம்பவம் பண்ணிவிட்டான். இது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தேவையில்லாத ஆணி அப்படின்னு சொல்லலாம். நம்மளை வெள்ளக்காரன் பிரிச்சு விட்டான், இனமாவும் மதமாவும் இப்படி இருந்தா அப்படி இருந்தா நல்லம், அப்படி இருந்தா கூட அப்படின்ற ஒரு போக்குல பிரிச்சு விட்டான். அந்த இனவாதம் இப்ப வரைக்கும் தொடருது. அந்த இனவாதத்தால ஒண்டா சந்தோஷமா வாழ வேண்டிய இனங்கள் எல்லாம் சிலருடைய அந்த எண்ணம் சிந்தனைகளால இப்ப வரைக்கும் ஒரு பாகுபாடு அல்ல ஒரு பிரிவினையோட பழக வேண்டிய நிலை அப்படின்னு சொல்லலாம். இதுல ஒன்றுமில்லை, தமிழனா இருந்தாலும் 60-70 வருஷம்தான், முஸ்லிமா இருந்தாலும் 60-70 வருஷம்தான், அதே மாதிரி தான் சிங்களமா இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களா இருந்தாலும் நம்ம ஒன்றும் 200 வருடம் 300 வருடம் நான் முஸ்லீம் என்றா 300 வருடம், நான் ஒரு தமிழர் என்றா 500 வருடம் வாழ போறார்கள் இல்லை. அது ஒரு விதமான மனநிலையும் பக்குவம் அப்படின்னு சொல்லலாம். நீங்க யாராக இருந்து கொள்ளலாம், உள்ளம் தூய்மையாக இருந்தா யாருடையும் யாரும் பழகலாம். நான் பெரியவன் நீ பெரியவன்ன்றதுல அப்படி ஒரு சம்பவம் இங்க இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் என்ன செய்யறது, நம்ம பேசலாம். பட் அப்படியான மைண்ட் செட் இருக்கிறார்கள் இப்பயும் இருக்கிறாங்க. அது ஒரு அன்பார்ச்சுனேட் நம்மளோட சொசைட்டி. ஸோ இப்படியான ரெண்டு இந்த இனவாதம் மதவாதம் கதைக்கிற ஒரு இதால ஒரு ஒரு இப்ப அனோஜன் உண்மையான ஒரு இனவாதி அல்லது ஒரு என்ன அந்த அந்த எண்ணம் சிந்தனை ஆழ்ந்த ஒரு ஆள்ன்னு சொன்னா ஒரு போட்டோ ஒரு 10 நிமிஷத்துல அதை டிலீட் பண்ணிட்டு தான் போட்டது பிழைதான் என்ற ஒரு மன்னிப்பு வீடியோ வந்திருக்காரு. ஸோ அது முதலாவது ஒரு ஒரு ஆக்ரோஷம். அது பாத்தீங்கன்னு சொன்னா சோசியல் மீடியா நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இது கேட்டீங்கன்னு சொன்னா சவுதியில மட்டும்தான் இப்படி சம்பவமானு கேட்டீங்கன்னா இல்லை. நீங்க யூஎஸ், யூகே, நியூசிலாந்து, கனடா, ஆஸ்திரேலியா இப்படியான கண்ட்ரில எல்லாம் நீங்க சோசியல் மீடியா யூஸ் பண்றதுல அதுல நீங்க போடுற கமெண்ட்ஸ் ஒரு ஒரு தனிநபரை ஒரு என்ன சொல்றது ஹார்ம் பண்ணக்கூடியமா இருந்தா உங்களுக்கு அங்க ஃபைன் இருக்குது. நீங்க யாரும் கேஸ் ஃபைல் பண்ணலாம், உங்களுக்கான ஃபைன்ஸ் இருக்கும். பாத்தீங்கன்னு சொன்னா அதுல ஃபைன் ஒரு 500, 1000, 1500 அப் டு ஒரு ஒரு 10,000 USD அப்படின்னு வச்சுக்கொள்ளுங்க. இதுதான் அங்க இருக்கிற ஃபைன். பட் ஏன் சவுதி அரேபியா இதுல இருந்து டிஃபரெண்ட்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா அங்க மரண தண்டனைகள் வழங்கப்படும். ஒரு சிறு பச்சிளங்குழந்தை ஒரு 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 என்ன சொல்ற பணிப்பென்ற கவலினத்தால இறந்தா மரண தண்டனை, அல்லது நிறைய பாலியல் வன்கொடுமை அப்படிப்பட்ட மரண தண்டனை, போதை வஸ்துகள் பிடிபட்ட மரண தண்டனை, இப்படி என்று அவங்களோட சட்ட திட்டங்கள் கொஞ்சம் அதிகமாக அல்லது பலமாக இருக்கும். அவ்வளவுதான் வித்தியாசம். சோ இதுதான் மற்ற நாட்டுக்கு இவங்களுக்கு என்ன வித்தியாசம். நம்மட ஆள் அனோஜன் இருந்ததும் என்ன சொல்றது சவுதியில
ஸோ இதை அப்படியே ஊதி 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 புகையை வச்சு சொல்றேன். சவுதி அரசாங்கத்துக்கு கூட இந்த சம்பவம் போயிட்டு. ஸோ அவங்க கும்பிடுற தெய்வம் அதை இப்ப விடுங்களேன், முஸ்லிம்ஸ் நபிகள் நாயகம் அல்லது குர்ஆன் அப்படின்ற மாதிரி நம்மட இந்து சமயம் நமக்கு ஏற்பட்ட தெய்வங்கள் அப்படி நம்ம பார்த்தோம்னு சொன்னா பகவத்கீதை அப்படி நிறைய புக்ஸ் இருக்குது. கிறிஸ்டியன்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க இயேசு பிரானை கும்பிடுவாங்க அல்லது அவங்க பைபிளை புனித நூலாக கருதுவாங்க. இப்படி ஒரு மதத்தை முழுமையா புரிஞ்சு கொள்ள விரும்புற ஒருத்தன் அல்லது இது மதம் அப்படின்றத புரிஞ்சு கொள்ற ஆட்கள் பாத்தீங்கன்னு சொன்னா எந்த ஒரு மதத்திலையும் ஓகேங்களா, எந்த ஒரு மதத்திலையும் இங்க அடி தடி மரணம் பலி இப்படியான சம்பவங்கள் எந்த மதத்திலையும் இல்லை. மனப்பக்குவம், அமைதி, மன்னிப்பு, சாந்தம் அப்படின்றத சொல்றதுதான் மதம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இது நீங்க 5 வேளை தொழுற முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, கோயிலுக்கு போற இந்துக்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ தேவாலயங்களுக்கு போற கிறிஸ்டியன்ஸாக இருந்தாலும் சரி, நம்மள்ட்ட எல்லாரும் ஒரு அந்த கடைசி வேண்டுதல் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மன பக்குவம், மன அமை, சாந்தம். எங்கேயும் எந்த மதத்திலையும் தண்டனை அப்படின்றது இல்லை அப்படின்னு சொல்லலாம். இது நம்ம வாழ்றது ஒரு அன்பார்ச்சுனேட். இவங்களை எப்படி சொல்றேன்னு தெரியல, பிழை, அனோஜன் செஞ்சது பிழை, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. பட் அனோஜன் எந்த போஸ்டுக்கு கமெண்ட் அடிச்சான் அல்லது அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லா பக்கமும் பிழை இருக்குது. அதை தாண்டி நம்மட ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் கட்டாயம் ஒரு சவுதி ஒரு அந்த ரெசிடென்ஸ் இல்லாத ஒரு எம்ப்ளாய்க்கு இவங்க ஒரு தண்டனை கொடுக்குறாங்கன்னு சொன்னா கட்டாயம் அந்த எந்த ரெசிடென்ஸ், அதாவது இப்ப அனோஜன் ஸ்ரீலங்கன் ரெசிடென்ஸ், அது இவர் ஸ்ரீலங்காட குடியுரிமை பெற்ற ஒரு இளைஞர். ஸோ கட்டாயம் ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டுக்கு இதை அறிவிச்சிருப்பாங்கன்னு அவங்க அறிவிக்க முந்தைய அந்த மாதிரி ஆகையும் இவ்வளவு கேவலமான சட்டத்திட்டங்கள் சவுதியில இருக்குமான்ற அளவு ஃபீல் பண்ண வேண்டி இருக்குது. ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் இது ஒரு தங்களுக்கு தெரியாத அப்படின்ட்டு தங்களுக்கு தெரியா இதை பற்றி அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க. கைஸ், நம்ம வாழ்றது இப்ப சோசியல் மீடியா அல்லது எப்படி சொல்றது டிஜிட்டல் வேர்ல்ட். நீங்க எந்த சோசியல் அக்கௌண்ட்டும் வச்சுக்கொள்ளலாம். பட் நீங்க போடுற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நீங்க தான் பொறுப்பு அப்படின்றத நீங்க உணர்ந்து கொள்ளணும். ஸோ டேட்டா பிரைவசி நம்ம எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான கன்சர்ன். இப்ப நீங்க சோசியல் மீடியா யூஸ் பண்றது ஸ்ரீலங்காவில் அப்படியான ஒரு சட்டத்திட்டங்கள் இருக்கான்னு கேட்டீங்கன்னு சொன்னா அவ்வளவு வலுக்கட்டாயமான சட்டத்திட்டங்கள் இல்லை. செம்மணீரை புகைப்படம் நியூஸ் வேர்ன்ற ஒரு பேஜ்ல போட்டதுக்கு 8500 பேர் கிட்டத்தட்ட பார்த்திருக்கிறாங்க. அதுல 2500ல இருந்து 3000 பேர் வரைக்கும் சிரிச்சு அதுக்கு ரியாக்ட் பண்ணியிருந்தாங்க. சிலர் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சில கமெண்ட்ஸ் ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. அது அந்த சிங்கள காட்டு மிராண்டிகள மனநிலையை காட்டுச்சுது அப்படின்னு சொல்லலாம். அது சொல்லலாமான்னு தெரியல. சுய இன்பம் பெற்ற நேரம் ஒருத்தன் செத்திரிக்கான் அப்படின்னு ஒருத்தன் கமெண்ட் வேற அடிச்சிருந்தான் ஒரு எலும்பு கூட பார்த்துட்டு. ஸோ இப்படியான கேவலமான எண்ணம் சிந்தனை உள்ள இந்த சமூகத்துல நம்ம வாழணும், வாழ்ந்தே ஆகணும் அப்படின்றது ஒரு அன்பார்ச்சுனேட். அந்த பொறுமை நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது ஒன்று நம்மளோட தாய் தகப்பன்னு சொல்லி வளர்த்திருக்கணும், அல்லது நமக்கு ஒரு சுய அறிவு வரணும். ஒரு மனுஷ வாழ்க்கை என்றது 1000 வருடங்கள் இல்லை, ஒரு 60-70 வருடங்கள். நம்ம பழகுற நேரம் பழகுறவங்களோட உண்மையா பழகிட்டு போயிடணும் அப்படின்ற அந்த சிம்பிளான மனநிலை வரணும். இங்க யாரும் பெரியவரும் இல்லை, யாரும் சிறியவரும் இல்லை, யாரும் என்ன சொல்றது ஒரு 1000 வருடம் 2000 வருடம் நான் வாழ்வது உறுதி என்று வாழ்ற எந்த உயிரினமும் இல்லை. அதிலும் ஸ்பெஷலா மனுஷன். ஆமை வாழ்ந்துட்டு போயிடும் 400 வருடங்கள், மனுஷனுக்கு அப்படி இல்லை. ஸோ சிம்பிள், உங்களால முடிஞ்ச வரைக்கும் யாருன்றதெல்லாம் முக்கியம் இல்லை. நீங்க யாரோட பழகினாலும் உண்மையாக மனதை விட்டு பழகுற மனநிலை இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நம்புவேன். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அனோஜனுக்கு காசு அனுப்புறதுக்காண்டி ஒரு அக்கௌண்ட் திறந்து எல்லாரும் பகிர்றாங்க. நம்மட ஆக்கள்ற மனநிலை அப்படித்தானே. இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அனோஜனுக்கு காசு போடுற முஸ்லிம் உறவுகளும் இருப்பாங்க. ஏன்னா எல்லா பக்கமும் அத ஒரு இனவாதம் பேசுற மதவாதம் பேசுற சமூகத்தார் எல்லா சமூகத்திலையும் இருப்பாங்க. அந்த நல்ல மனசு இருக்கிறார்கள் அங்கேயும் இருக்கிறாங்க, எல்லா பக்கமும் இருக்கிறாங்க. அதான் உண்மை. நீங்க பழகி பாருங்க எல்லாரோட.
அது உங்களுக்கு புரியும்னு நம்புறேன். நீங்க ஒரு ஒரு விதமான உங்களோட தாய் தகப்பன் சொல்றது அல்லது உங்களோட சமூகம் நீங்க கேட்டு வளர்ந்த அந்த ஜோனர்லயே உங்களோட பெர்ஸ்பெக்டிவையும் கொண்டு போவீங்கன்னு சொன்னா உங்களுக்கான சில சில புனிதங்கள் உங்களுக்கு தெரியாம போயிடும். உங்களுக்கு என்ன சொல்றாங்கன்றதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு ஏன் நம்மட கோணத்துல நம்ம இந்த சமூகத்தை பார்க்க கூடாது, ஏன் இப்படி நம்ம ஆரம்பிக்க கூடாதுன்ற ஒரு கோணத்துல நீங்க எல்லா சமூகத்தையும் அனுபவிங்கன்னு சொன்னா ரொம்ப அழகா இருக்கு. என்ன சொல்றது, நமக்கு சுய அறிவுகள் இல்லை அல்லது நம்ம வார சூழல்கள் அப்படியானதுக்குள்ள அடிக்ட் ஆன சிலரோட பிரயோகங்கள் அல்லது அந்த அந்த மென்டாலிட்டி நம்மளுக்கு தெரிந்தோ தெரியாமலோ பூத்தப்பட்டு விட்டுத்தம் அப்படின்னு சொல்லலாம் சிலரை பார்க்குற நேரங்கள். இப்ப நீங்க சவுதிய ஒரு வேற இனத்தவராக சவுதியில சட்டதிட்டங்கள் இருக்குது. ஆனா நீங்க ஒரு சவுதிக்கு வேலைக்கு போற பணிப்பெண்கள் அல்லது அங்க வேலை செய்யற பணியாளர்களை நீங்க சும்மா உங்களோட ஏரியாவில் இருப்பாங்க, நீங்க பிடிச்சு கேட்டீங்கன்னு சொன்னா ரொம்ப கேவலமான நடத்தைகளும் எண்ண சிந்தனைகளும் இருக்கிற முஸ்லிம்கள் அங்கேயும் இருக்கிறாங்க. நம்ம ஒன்றுமே செய்ய இயலாது. ஸோ எல்லா பக்கமும் எல்லாம் இருக்குது. பட் நம்ம எங்க பாதிக்கப்படுறோம் அப்படின்றதுதான் நீங்க மேட்டர். கொஞ்சம் சிந்தியுங்க, நமக்கு என்ன சமூகம் சொல்லி தந்ததுன்றதை தாண்டி நம்ம இந்த சமூகத்தோட எப்படி ஒன்று செஞ்சு போகலாம் என்றதை யோசி.